இந்த வீடியோஸ் வந்து 3 வீடியோவாக நீங்கள் பிரித்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா நிறைய செஞ்சுருக்கோம் ஐட்டம். இப்போ நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் பீஸை கட் பண்ணிவிட்டு நான் அந்த முந்திரி இதெல்லாம் போட்டு மசாலா மேரினேஷன் பண்ணுறேன்னு சொன்னல, அது போட்டு. ஆனால் இது வந்து வாஷ் பண்ணால கலர் மாறிவிடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இறாலை வந்து லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரி பண்ண போகிறேன். அது ஒன்றும் இல்லை, தவாவில் விட்டு ஆயிலை விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அது பாட்டுக்கு ஃப்ரை ஆகிட்ருக்கும். பட் மசாலா மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ காடையும் நான் வந்து உடனே ஏன் வந்து மசாலா பண்ண உடனே மிக்ஸ் பண்ண உடனே நீங்கள் சுட்டி எடுங்க சொன்னேன்னா டைம் இல்லை. நான் வந்தது 3:30க்கு, இப்போ 4 மணி ஆகிடுச்சு. 6 மணிக்கு இருட்டிடும். அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் முடிச்சு சாப்பிட்டு ஆகணும். நம்ம என்ன பண்ணுவோம், இறால் 1 கிலோ நல்ல பெரிய சைஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேர்ப்போம். ஏன்னா இதோட மசாலா கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் தான். இப்போ நம்ம இறாலில் போட்ட கையோடு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூளை சேர்க்கலாம். நம்ம அந்த காடைக்கு போட்டு அதே மசாலா தான், கொஞ்சம் மாறும். இந்த கஸ்தூரி மேத்தி வராது, அதில் மஞ்சள் போடல, இதில் மஞ்சள் போடுறோம். மஞ்சள் நல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்க்குறேன். இப்போ நம்ம 1 கிலோ இறாலுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் பூண்டு. அடுத்தது உப்பு சேம் 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். இப்போ இந்த மஞ்சள், இஞ்சி, பூண்டு, சால்ட் இதை 3மே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க அங்கே முடிச்சிட்டாங்க போல இருக்குது காடை. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாய் தூளை சேர்க்குறேன். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். பெப்பர் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். ஜீரகம் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். இப்போது மல்லித்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இந்த ஐட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோம்பு பவுடர் சேர்க்க மாட்டோம், வேண்டாம். ஏன்னா இதில் வந்து கருவேப்பிலை கொடுத்து வேறு ஃப்ளேவரில் கொண்டு போவோம். சரிங்களா? ஓகே, இப்போ இது மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாமா? அவ்வளோதான், மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இருக்கட்டும் ஓரமாக. பக்கத்துலேயே பக்கெட் இருக்குது, கை கழுவிப்போம். நம்ம காடையை பார்த்துட்டு வந்துடுவோமா? நேரம் முடிஞ்சிருக்கும். ஓகே, பசங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சூப்பராக சுட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இதோட காலை மட்டும் தீச்சிட்டிங்களா பாருங்களா, இப்படி பண்ணலாம். ஓகே, நம்ம ஒரு பேனை வச்சோம். இறாலை இதில் சேர்த்துட்டோம். அடுப்பு பற்ற வச்சோம். பற்றிக்கிச்சு. இந்தாங்க தம்பி, எண்ணெய் கொடுங்க. எண்ணெயை நம்ம சென்டரில் எவ்வளோ ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராமுக்கு ஊற்றுறோம். அவ்வளோதான், போதும். இப்போ இந்த பேன் சூடாக அப்படியே ஆயில் சூடாகி இந்த இறால் எல்லாமே நல்ல ஜூஸியாக, நம்ம முறுமுறுன்னு வறுக்க போகிறதில்ல, நல்லா ஜூஸியாக பண்ண போகிறோம். இதுக்கு மேலே ஒரு தட்டு மட்டும் மூடி விட்டுருவோம். காற்றடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சூடாக மாட்டேங்குது. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 வேக்காடு வந்துருச்சுல்ல. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 2-3 காம்பு கருவேப்பிலை இதில் போட்டுருவோம். கருவேப்பிலோட ஃப்ளேவர் ஜொலிக்கும். அவ்வளோதான், விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கருவேப்பிலாம் தீஞ்சிரும். கரெக்டாக ஒரு 1/2 பாயில் ஆகும்போது போடணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா காற்று அடிச்சுட்டே இருந்தது, அதனால் எடுத்து அப்படியே கீழே வச்சுட்டேன், மரவாக இருக்கட்டும். அவ்வளோதான், இறாலும் வந்துருச்சு. ஆஹா, இது பாருங்க, அப்படியே ஜூஸியாக. ஏன்னா இந்த ரொட்டி கூட சாப்பிடும்போது தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். நம்ம ஆயிலில் போட்டு வறுத்துட்டோன்னா என்ன ஆகிடும், ட்ரையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, நான் இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரு இலையில் கொட்டுறேன். அடுப்பு அணைச்சிட்றேன். சைஃபு, அப்படியே இறால் அப்படியே ரொட்டியை புட்டு 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 அப்படியே சாப்பிடுங்க, சரியா? எனக்கு வேணாம், டீ சாப்பிட்டேன்.
கொஞ்சோண்டு சாப்பிட்றேன், நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. வாங்க எல்லாம் சேர்ந்து உட்காருங்க. வாங்க இப்ராஹிம், சஃபா, சைஃப் எல்லாம் உட்காருங்க. வாங்க வாங்க ஷோய்ப் பாய், வாங்க உட்காருங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க எல்லாம் உட்காருங்க. பசங்களோட ஃபேமிலியாக வந்து அது வந்து நம்ம சொதப்பி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒரு ஜாலி பிக்னிக் வருது, ஒரு ஜாலி. ஸோ சென்னையில் நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் போட்டுறேன். அண்ட் எல்லா நாட்டிலையும் இப்போ மலேசியா இருக்கட்டும், யூஎஸ்ஸாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், அண்ட் நம்ம யூஏயில் எந்த ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், அதோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் 5 கிலோ வேணும், 10 கிலோ வேணும், கல்யாணம் எதாக இருந்தாலும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காடை, ப்ரானு, இந்த டிக்கா வந்து இந்த மாதிரி கிடையாது. பட் சிக்கன் டிக்கா வந்து நம்மளுடைய எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் கிடைக்குது, அவைலபிள். அதே மாதிரி காடை ஃப்ரையும் கிடைக்குது, இறாலும் கிடைக்குது, இறால் தொக்கு, இறால் செட்டிநாடு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம். வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிடுங்க, உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. இது வரைக்கும் வந்து நிறைய நீங்கள் வந்து ஆதரவு நம்மளுக்கு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி துபாயில் 2 வருஷம் ஆகுது. 2 வருஷம் முடியவும், ஆமாம் முடிஞ்சிருச்சு. 2 வருஷத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 9-10 ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.